Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு பக்தி பரவசம் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா மதத்தினருக்கும் இருக்கிறது. எல்லா மதத்தினரும் பக்தி பரவசத்தோடு கடவுளை ஆராதிக்கிறார்கள். எல்லா மதத்திலும் பக்தியானது பெருகி கொண்டே தான் இருக்கிறது. ஒன்றும் தவறில்லை. அவரவர் இஷ்டம் போல அவரவர் பக்தியை நாம் வாழ்த்த வேண்டியது கிறிஸ்துவுக்குள் அவசியமாயிருக்கிறது. ஆமென். யாருடைய ஸ்தோத்திர மதத்தையும் யாருடைய பக்தியும் நாம் குறையாக சொல்லவும் வேண்டாம், அது குறைவுபடுத்தவும் வேண்டாம். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் பக்தியை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களின் பக்தி என்றால் என்ன? எது கிறிஸ்துவ பக்தி? இன்றைக்கு பக்தி என்பது கிறிஸ்துவத்திலே முத்தி போயிருக்கிறது. பயங்கரமா முத்தி போயிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளில் அவரவர் இஷ்டம் போல பக்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லலாம், வேத வசனங்களுக்கு புறம்பான பக்திகள் கிறிஸ்தவத்தில் பெருகி போயிருக்கிறது. வேத வசனத்திலே இல்லாத பக்திகள் கிறிஸ்தவர்களுக்குள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு என் ஆண்டவர் கிறிஸ்துவ பக்தியை குறித்து, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை குறித்து நான் சற்று உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்றால் என்ன? கிறிஸ்துவ பக்தி என்றால் என்ன? கிறிஸ்துவை எப்படி ஆராதிப்பது? நாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா. வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள பக்தி என்ன தெரியுமா? புத்தியுள்ள ஆராதனை வேணும், புத்தியுள்ள பக்தி வேணும். நாம செய்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும், நாம் ஆராதிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு அளவு கடந்த புத்தி வேணும். ஆராதனை என்பது ஆர்ப்பரிப்பது, புகையிடுவது, நடனம் ஆடுவதல்ல ஆராதனை. ஆராதனை என்பது ஆரவாரம் செய்வதல்ல ஆராதனை. ஆராதனை என்பது பரவசப்படுவதல்ல ஆராதனை. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பில் முடிவதே ஆராதனை. ஆரவாரத்தில் தொடங்கலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் ஆராதனை என்பது, புத்தியுள்ள ஆராதனை என்பது பக்தியில் முடிய வேண்டும். இதுதான் சிறந்த ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை ஆரவாரமா இருக்கிறது. ஆராதனை புகை போடுறாங்க, ஆராதனையில பயங்கரமா கத்துறாங்க, ஆராதனையில பயங்கரமா கீபோர்டெல்லாம் வாச்சு சினிமா ஸ்டைல்ல பண்றாங்க. இதெல்லாம் புத்தியுள்ள ஆராதனையா என்றால் நிச்சயமாக புத்தியுள்ள ஆராதனை அல்ல. மாறாக எது புத்தியுள்ள ஆராதனை? பாருங்க, அந்த வசனம் சொல்றது, ஸ்தோத்திரம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. நல்லா புரிஞ்சுக்குங்க, புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? முதலாவது பரிசுத்தம். புத்தியுள்ள பக்தினா என்னன்னு தெரியுமா? முதலாவது பரிசுத்தம். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கும் ஆராதனைக்கு வருகிற ஆராதிக்கிற விசுவாசிகளுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கு. என்னைக்கும் ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கு. இன்றைக்கும் ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு வேசித்தன உபச்சார பழக்கம் இருக்கு. ஆனா அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற அவலட்சணத்தோடு கூட பக்தியை கொண்டாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உங்கள் சரீரத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்கள் பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்கள் சிந்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்கள் செயலிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவதுதான் புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதல்லவா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனோடு நடக்க முடியாதல்லவா? ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனை ஆராதிக்க பழகுங்கள். நல்ல ஆடைகளை உங்கள் சரீரம் பார்ப்பதற்கு நல்ல ஆடைகளை உடுத்துங்கள். அழகான ஸ்தோத்திரம் சிறை அலங்காரம் செய்யுங்கள். எத்தனை கோணங்களில் இந்த சரீரத்தை கரைப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் கையிலெல்லாம் என்னமோ பச்சையா எழுதிட்டு சரீரத்தை கீறிக்கொண்டு தேவ சமூகத்துக்கு வருவதல்ல ஆராதனை. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த சரீரம் பரிசுத்தமானது, இது தேவனுடைய ஆலயம். நீங்கள் முதலாவது கொண்டாட வேண்டிய ஆராதனை என்ன தெரியுமா? உங்களுக்குள் தேவனை வைத்துக் கொண்டு பரிசுத்தமாய் இருப்பதே முதலாவது ஆராதனை. எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த ஆராதனையில நீங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உங்க வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீங்க படிக்கிறீர்களா? வியாபாரம் செய்கிறீர்களா? எந்த காரியம் செய்தால் உங்களுக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இரண்டாவது, ஆமென், உங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இரண்டாவது புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? இனி நான் யாருக்கும் அடிமைப்பட்டவனோ அடிமைப்பட்டவளோ அல்ல, மாறாக நான் தேவனுடைய ஸ்தோத்திரம் வேலைக்காரனாக, வேலைக்காரியாக, நான் தேவனுடைய பிள்ளையாக, நான் தேவனுடைய நண்பனாக செயல்பட போகிறேன் என்று அவரை அறிகிற அறிவிற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது பரிசுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒப்பு கொடுக்கிற உணர்வு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், மரணமோ ஜீவனோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் உங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்க காத்திருக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்காங்களான்னு கேட்டா நவர் அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, அப்படியெல்லாம் இல்லை. நான் இஷ்டம் போல வாழுவேன், ஆனா நான் தேவ பிள்ளையா இருப்பேன். கேட்டா நான் குழந்தை, நான் பாவம், என்ன என் பாவத்தை கடவுள் மன்னிப்பாருன்னு நம்ம நினைச்சுக்குவோம். தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆனா இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது எதுக்கோ ஒப்பு கொடுத்துட்டு வரோம். காலையில் எழுந்த உடனே வீட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ஆராதனைக்கு வர்றது. சபைக்கு வந்தா மொபைலோடு கூட வரோம். ஏன்? மொபைலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆராதனைக்கு சீக்கிரம் முடியணும். ஏன்? உறவுக்காரர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்பே கிடையாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தோடு ஆராதனைக்கு வாருங்கள், ஆராதியுங்கள். இரண்டாவது, உங்களை முழுமையாக ஆராதனை நேரத்தில் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். போன் பார்க்கிறது, வேடிக்கை பார்க்கிறது, மற்றவங்களை பார்க்கிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். இதுதான் பக்தி. அல்லேலூயா. சும்மா கண்ட காரியங்களை யோசிப்பது பக்தி அல்ல. அநேக காரியங்கள்ல ஸ்தோத்திரம் தன்னுடைய சிந்தையை வைப்பது ஆராதனை அல்ல. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஐம்புலங்களும் அடக்கி உங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மூன்றாவது பாருங்க, முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் ஆராதனை. ஆமென். உங்களை நான் வேண்டிக் கொள்றேன், தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். ஏன் தெரியுமா? உங்க இஷ்டம் போல நீங்க நடக்கிறீங்க. சத்தியத்தின்படி ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தின்படி உங்கள் ஆராதனையை மாற்றிக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்திலே இப்படி எல்லாம் புகையிடுவார்கள் அல்லது டான்ஸ் ஆடுவாங்கன்னாலாம் இல்லை. அங்க பயபக்தியோடு தேவனை
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நாளுக்காக, அந்த தெய்வ சித்தத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாகவும் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்துக்கு வருவதே புத்தியுள்ள ஆராதனை. இனிமே புத்தியுள்ளவர்களாய் ஆராதிப்போம், உண்மையான பக்தி உள்ளவர்களாய் வாழ்வோம். God bless you.